हर शिव शिव जय जय शंकरा जय जय शंकरा कांची शंकरा चंद्रशेखरा हर हर शिव शिव जय जय शंकरा जय जय शंकरा कांची शंकरा चंद्रशेखरा निन्नै शरणடைந்தேன் சந்திரசேகரா நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா தெய்வமல்லவா நீ தெய்வமல்லவா தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ எம்மை காக்கவா நீ எம்மை காக்கவா. ஸ்ரீ குருப்யோ நமக. ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு முறை கலவையில ஒரு 40 வருஷங்களுக்கு முன்னாடி பெரியவாளை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் திரண்டு வருது. அன்னைக்கு அவரோட ஜென்ம நட்சத்திரம். ஸோ கூட்டம் பயங்கர கூட்டமா இருக்கு. அதுல ஒரு தம்பதி நல்லா நகைலாம் போட்டுண்டு ரொம்ப பணக்கார தோரணையோட ஒரு 2 பேர் வரா. அவர் ஒரு பெரிய தொழிலதிபர். முதல்ல வந்து நின்றுக்கிறா பெரியவா தரிசனத்துக்காக. பெரியவாளும் வெளியில வந்த உடனே முதல்ல அந்த தம்பதி கண்ணில் தான் படுறா. பெரியவா அவளை பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்கே அப்படின்னு கேட்குறா. அவரும் வந்து நன்னா இருக்கேன் பெரியவா, நான் நிறைய தர்ம காரியம்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்னா பட்டியலிட்டு சொல்றார். அதுல ஒண்ணு வந்து 4 மாசத்துக்கு நான் சமஷ்டி உபநயனம் பண்ணி வைக்கிறேன், நிறைய ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் பூனல் போட்டு அதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் ஆவணங்கள்லாம் பெரியவாள்கிட்ட வந்து காமிக்கிறேன், இது பண்றேன். இப்போ பெரியவா கேட்குறா, இதுக்கு எவ்வளோ உங்களுக்கு செலவாகுது அப்படின்னு கேட்குறா. அவர் சொல்றார், ஒரு சில லட்சங்கள் அது ஆறுது பெரியவா அப்படின்னு சொல்றா. உடனே பெரியவா சொல்றா, ஓஹோ அப்படியா, சரி இதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில வந்து தட்சிணாமூர்த்தின்னு ஒரு பையன் இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா பாட்டுக்கு நகர்ந்து போயிடுறா. அவ பதிலுக்கு எதிர்பார்க்காம அந்த தொழிலதிபருக்கு தூக்கி வாரி போடுறது. ஷாக் ஆயிடுறார். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தேம்பி அழற. அப்ப பத்திரிகையாளர்லாம் அங்க நிறைய வந்திருக்கா. எதனால நீங்க அழறேன்னு அவரை சமாதானப்படுத்தி கேட்கிற. அப்ப அவர் சொல்றார், நான் ஒரு பெரிய பாவி, என்னோட அக்காவுடைய கணவர் இறந்து போனோன்னு அக்காவோட பையனையும் அக்காவையும் நான் தான் பார்த்துட்டேன், அந்த பையன் தான் தட்சிணாமூர்த்தி. அப்புறம் கொஞ்ச நாள்ல எங்க அக்காவும் இறந்து போயிட்டா. ஆனா எங்களுக்கு வந்து அந்த பையனை வச்சுக்க விருப்பம் இல்லை, அதனால நாங்க வெளியில துரத்தி விட்டோம். இன்னைக்கு வந்து பெரியவா வந்து என்னை வந்து நீ மிச்ச பேருக்கெல்லாம் ஏழை வாளுக்கெல்லாம் பண்ற, உன் சொந்தத்துக்கு வந்து நீ பண்ணலையேங்கிற மாதிரி நன்னா என்னை செருப்பால அடிச்சா மாதிரி பெரியவா வந்து ஒரே வார்த்தையில என்னை புரிய வச்சுட்டா. இன்னைக்கு வந்து நான் இங்கேருந்து கிளம்பி அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு அவனை ஆளாக்கி ஒரு மனுஷனா ஆக்குறதுக்கு என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறார். இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, பெரியவா வந்து முதல்ல நம்ம ஃபேமிலியை முதல்ல கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிச்ச பேருக்கு பண்றதை பத்தி யோசனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் கலைமாமணி திருமதி பாம்பே ஞானம் அவர்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நமஸ்காரம். உங்களுடைய நிறைய டிராமாஸ் பார்த்துருக்கேன், மகாபெரிவா மேல பண்ணியிருக்கேன், தத்ரூபமா அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன்.
எப்படி உங்களுக்கு மகா பெரிவாளோட ஒரு சம்பந்தம் முதல்ல ஏற்பட்ட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. மகா பெரிவாளோட சம்பந்தம் அப்படின்னாக்க நமக்கு சின்ன வயசுலேயே மகா பெரிவாளை பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் நான் ஒரு 4வது 5வது படிக்கிறப்போ தான் முதல்ல மகா பெரிவாளை பார்த்தேன். அப்போ தான் ஜெயேந்திர பெரிவா பட்டத்துக்கு வந்த புதுசு. நான் மாயவரம், எனக்கு ஒரு ஆனதாண்டபுரம்ங்கிற ஒரு வில்லேஜ். அங்கே மாயவரத்தில் தான் பெரிவா வந்து பட்டண பிரவேசம் வரா அப்படின்லாம் சொல்லுவா. ஜெயேந்திர பெரிவா வந்து யானை மேலேயும் மகா பெரிவா பல்லக்கிலையும் வருவா. இந்த பட்டண பிரவேசம்ங்கிறது இந்த ஊர்வலமாக வர்றது, எல்லாரும் பார்க்கணும் அவளை அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மகா பெரிவாளை நான் பார்த்துருக்கேன். ஜெயேந்திர பெரிவாளை யானை மேலே ஏறி ஒரு மகான் உட்காந்துருக்கார் அப்படின்னா ஒரு ஆச்சரியமாக பார்ப்போம். அப்புறம் இப்படி எட்டி பார்த்தா பல்லக்குள்ளே உள்ள சின்னதாக உட்காந்துருப்பார். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ வந்து அதான் சொல்கிறேனே, எப்போதுமே நம்ம இருக்கிற போது அவளோட அருமை தெரியாது, இல்லைன்னா தான் தேடுவோம். அந்த மாதிரி அப்போ அஃப்கோர்ஸ் என்னோட சின்ன வயசில் வந்து ஒரு வந்திருக்கார், ஒரு ஸ்பெஷலாக ஒருத்தர் வந்திருக்கார், எல்லாரும் போய் பார்க்குற, நம்மளும் பார்க்கணும், நமஸ்காரம் பண்ணணும், அந்த அளவுக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறமா அவர் மடத்தில் போய் நம்ம போய் அவரை போய் பார்க்குற போதெல்லாம் அவரை போய் பார்க்கணும்னு மனசில் எவ்வளோ நினச்சிட்டு போவோம். அங்கே போனால் ஸ்பீச்லெஸ்ஸாக ஆகிடும், ஒன்றுமே வாயிலேருந்து வார்த்தையே வராது. அப்போ நம்மளோட ரெண்டாவது பொம்னாட்டிகள் வந்து டைரெக்டாக போய் பெரியவாள்கிட்ட போய் நான் அங்கேருந்து வந்திருக்கேன், இங்கேருந்து வந்திருக்கேன்லாம் அப்போல்லாம் சொல்ல மாட்டேன். ஹஸ்பண்டு கூட வருவா, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வருவா. அப்போது பெரியவாளை பார்த்தோன்னே பெரியவா அப்படி பார்ப்பேன், இந்த மாதிரி கொத்தவாசல் அப்படின்னு நினைக்கும், அண்ணாவிராத்து குடும்பமோ அப்படி உடனே கனெக்ட் பண்ணுவார் டக்குன்னு. கொத்தவாசல்னு உடனே அது ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு குடும்பத்தை கனெக்ட் பண்ணுவார். அந்த குடும்பம் இவளோட குடும்பம். அண்ணாவிராத்து குடும்பம்னா அன்னதானம் அப்படி பண்ணின்னு எல்லாரும். ஸோ அவெல்லாம் பண்ணின அன்னதானத்தில் தான் நாங்களாம் இன்னைக்கு நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலியில் ஒத்தொத்திரியும் பிடிச்சி கேட்பார். அந்த இருக்கிற கோவில், அந்த கோவிலில் இப்போ யார் பராமரிக்கிறா அப்படிங்கிறதுலாம் கேட்பார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஞாபக சக்திக்கு நம்மளோட கோத்திரம் முதற்கொண்டு சொல்லிவிடுவார். இன்னும் ரத்துலேருந்து வந்திருக்கானா இன்ன கோத்திரம், அவளோட ஜாதகத்தையே புட்டு வச்சுருவார்னா நீங்கள் அவரோட ஞானி, அவரோட ஞாபக சக்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்மளா போய் பொம்னாட்டிகளாக நம்ம போய் அவகிட்ட இப்போ ஒன்றும் பேசினது கிடையாது. ஆனால் எங்கள் ஊரில் இந்த ஆனதாண்டபுரம்னு சொல்கிறேனே, அங்கே வந்து ஒரு காமு பாட்டி அப்படின்னு ஒரு பாட்டி இருந்தா. அந்த பாட்டியோட கதை மாத்திரம் சின்னதாக உங்களுக்கு ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன். அந்த காமு பாட்டி ரொம்ப ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அந்த காலத்தில் கிராமத்துலலாம் கேட்கணுமா, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருந்து சின்ன வயசுலேயே கல்யாணம். ஈவன் எனக்கு கூட 14 வயசுல கல்யாணம். அந்த ஆளுக்குலாம் 9 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆகி அவள் இன்னும் ஹஸ்பண்ட் அதுக்கே போகவே இல்லை. ஸோ சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி விட்டுருவா. அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு 15 வயசு பெரியவாள் ஆனதுக்கு அப்புறம் தானே அனுப்புவா. அப்படி இருக்கிற போது அந்த ஹஸ்பண்ட் வந்து சடன்லி செத்து போயிட்டார்னா அந்த காலத்தில் வந்து என்னென்னா ஒரு விடோ அப்படின்னாக்க தலையை இது பண்ணிக்கணும், முட்டாக்கு போட்டுக்கணும், நகை கையெல்லாம் கட்டிடணும். ஒரு சன்னியாசி குளத்தில் அவளை தள்ளப்படுவாள். காரணம், அவள் வந்து புக்காத்தில் தான் இருப்பாள், பிறந்தாத்துக்கு அழிச்சுன்னு வர மாட்டாள். பிறந்தாத்துக்கு அழிச்சுன்னு வந்தால் கூட பிறந்தாத்தில் அண்ணா இருப்போம், அண்ணாவோட ஒய்ஃப் இருப்பாள், நிறைய குழந்தைகள் இருக்கிற இடம் எல்லாருமே. ஸோ நிறைய குழந்தைகள் இருக்கிற போது ஒத்தி மாத்திரம் அப்படி இருந்தாக்க அவளுக்கு வேதனையாக இருக்கும். அதனால அவள் வந்து என்ன, அவளுக்கு ஒருவேளை சில பேருக்கு குழந்தை இருக்கும், சில பேருக்கு குழந்தையும் இருக்காது. இந்த கேஸில் இந்த மாமி காமும் பாட்டி கேஸில் புருஷனோட வாழவே இல்லை. அப்போ அதனால அவள் புக்காத்திலே விட்டு வைப்பாள். புக்காத்தில் ஒரு பொண்ணை, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இல்லாத பொண்ணை விட்டு வச்சாக்க நிறைய மச்சினர்கள் இருப்பாங்க, நாத்தனாரோட ஹஸ்பண்ட்ஸ்லாம் வருவாங்க போவாங்க. ஒரு பொண்ணு இப்படி தனியாக இருந்ததுன்னா, ஆண்களோட குணம் அந்த காலத்துலேருந்து எல்லாருக்கும் ஒரு குணம், ஒரு துர்குணம் இருக்கு இல்லையா, அவளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவளோட அழகை வந்து கட் பண்ணுறான். நம்ம நினச்சின்னு இருக்கோம் அவளை பத்திரப்படுத்தி பாதுகாக்கணுங்கிறதுக்காகவே அவளோட அழகை கட் பண்ணினது. அது வந்து இப்போ புரியாமல் பெண்ணுக்குன்னா அப்படி பண்ணியிருக்கோம், ஆணுக்குன்னா அப்படி பண்ணியிருக்கோங்கிறத நம்ம போட்டி போடுறோம். போட்டி கிடையாது அது. இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குது, ட்ரெயினில் வந்து ஒரு கரியை ஏற்றின்னு போகிறது, கோல் ஏற்றின்னு போகிறது, தங்கத்தை ஏற்றின்னு போகிறது. யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பா? கோளுக்கா கொடுப்பா? தங்கத்துக்கு தான் கொடுப்பா. அந்த மாதிரி தங்கமானவர்கள் பெண்கள்லாம். ஸோ அதனால அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்கு சில வழிமுறைகள், விதிமுறைகள் அப்படிலாம் வச்சுருந்தா. அப்படி வரபோது பெரியவாளை வந்து இந்த மாதிரி இந்த கோலத்தில், அதாவது ஹஸ்பண்ட் இல்லாதவா தலைமுடியெல்லாம் வச்சுண்டு போய் பார்க்குறவாளை பெரியவா பார்க்க மாட்டா. அது அவரோட சன்னியாச தர்மம். அது அந்த சன்னியாச தர்மத்தில் ஏன் அது இப்போ எல்லாம் கேட்பா, ஏன் அது என்னது அப்படிலாம் கேட்பா. அப்படி கிடையாது. அவர் தர்மம், அந்த சன்னியாச தர்மம் அப்படியே வாழ்ந்து வந்திருக்கார். அந்த சன்னியாச தர்மத்தோட செயினை இருக்கிறதுக்கு அவர் எனக்கு யோகிதை கிடையாது, எனக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லி வாழ்ந்து வந்திருக்கார். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற போது அவர் வந்து நான் உன்னை பார்க்க மாட்டேன், ஏன் வந்தெல்லாம் கேட்க மாட்டார். இன்கேஸ் பார்த்துட்டார் அப்படின்னாக்க தன்னை பனிஷ் பண்ணிப்பார், 3 நாளைக்கு சாப்பிட மாட்டார்.
ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். அதனால யாரும் மகா பெரியவரை போய் பட்டினி போடுறதுக்கு யாருக்கு ஆசையாக இருக்கும் அப்படின்னுட்டு அதனால வந்து ஒன்றும் அந்த மாதிரி குளத்தில் இருக்கிறவா வருவா, இந்த மாதிரி குளத்தில் இருக்கிறவா வரமாட்டா. இதுதான் பெரியவரோட. ஸோ அப்போ அந்த காலத்திலேயே சொல்லி 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 நமக்கு மனசில் ஏற்றி பெரியவாரை பற்றின மகிமைகள்லாம் இப்படி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நானே நிறைய நாள் வந்து இதோட இதை கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்கள் சொல்லிட்டு வியூவர்ஸ்க்கும் இது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். இட்ஸ் a நைஸ் பாயிண்ட் நீங்கள் சொன்னது. மேற்கொண்டு உங்களுக்கு எப்படி இப்போ அதில் ஈடுபாடு ஏற்பட்டது? பெரியவாள்கிட்ட வந்து ஈடுபாடுன்னு தனியாக அதுக்குன்னு இப்போ ஈடுபடுத்திக்கணும் அப்படின்லாம் படுத்திக்கல. பெரியவர் மனசுக்குள்ளே இருந்துட்டார், அவ்வளோதான். எப்போனா நினச்சா மனசுக்குள்ளே இருப்பேன். இப்போ நம்ம சாமியெல்லாம் பார்க்குறோம். நான் வந்து நம்ம வந்து சாமியை வந்து சில சமயம் சாமியை கோச்சுப்போம், பா வேறு வேலை கிடையாது உனக்கு, கிருஷ்ணனை கோச்சுப்போம், கண்ணனை உடனே கொஞ்சுவோம், என்னடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. திருப்பதி பெருமாளுவே நான் சொல்லுவேன், ஊரில் இருக்க நகை பூரா உங்கள்கிட்ட தான் இருக்குது, வைரம் விலை ஏறினதுக்கு காரணமே நீ தான், அத்தனை வைரத்தையும் ஹோல்சேலில் வாங்கி உடம்புல அடிக்கின்னு இருக்க அப்படின்லாம் நான் சொல்லுவேன். பெருமாளை கோச்சுப்பேன், பெரியவாளை கோச்சிக்க மாட்டேன். பெரியவாளை பார்த்தா எனக்கு அப்படியே ஒரு மரியாதை, அப்படியே ஒரு மரியாதை. எங்கிட்ட குழந்தையெல்லாம் என்ன, இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் மகா பெரிவானா மகா பெரிவான்னு சொல்லுவேன், மகா பெரிப்பாம்பா. அது இன்னும் எனக்கு அஃபினிட்டி ஜாஸ்தியாக இருக்கா மாதிரி இருக்கும். மகா பெரிப்பா எவ்வளோ பெரிய ஸ்தானம் கொடுக்குறா பாருங்க. எனக்கு பேத்தி துணுண்டு 3 வயசு, அது கூட மகா பெரிப்பான்னு தான் சொல்கிறது. ஸோ அதனால் அதுக்கு வரல, பெரிவாங்கிற வார்த்தை வரல இந்த மழையில். பெரிப்பா பெரிப்பா அப்படின்னு சொல்லின்னு இருக்கு. அது மாதிரி அவரை வந்து ஒரு மகானாக பார்க்குறேனா, ஒரு அப்பாவாக பார்க்குறேனா, இல்லை அதையும் தாண்டி ஒரு குருவா எப்படி பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. அவரோட கண்ணை நான் கொஞ்சம் நேரம் பார்த்தேன்னா என் கண்ணில் தண்ணி வந்துடும். இதுதான் இதுக்கு பேர். நீங்கள் பக்தின்னு சொல்லலாம், எமோஷன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். அதுக்கு எனக்கு பேரெல்லாம் வைக்க தெரியல. ஆனால் மகா பெரியவாளை பார்த்தா எனக்கு அப்படி தான் இருக்குது. நீங்கள் இந்த பிளேஸ் ஆன்மீகத்தில் நிறைய குருமார்களை எடுத்து நீங்கள் பண்ணுறேன். அதில் மகா பெரிவாள் எடுத்து பண்ணணுங்கிறது வந்து நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணி மகா பெரிவாளோட சரித்திரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணினேன்? நான் வந்து பாம்பேயில் இருந்தேன். பாம்பேயில் இருக்கும்போது எனக்கு இன்னும் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எனக்கு ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடும் கிடையாது. பக்தி வேற, ஆன்மீகம் வேற. பக்திங்கிறது ஆன்மீகத்தோட முதல் படின்னு வேணால் வச்சுக்கலாம். பட் ஆன்மீகம்ங்கிறது அந்த விஷயத்தை கரைச்சி குடிச்சு அதுபடி ஒரு ஃபீல் பண்ணி பண்ணுறதுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட். என் ஹஸ்பண்ட் வந்து முழுசாக அதுக்குள்ளேயே தான் உட்காந்துரு, புத்தகம் படிக்கிறது தான் வேலை. அவருக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றத தவிர எப்போ பாரு கையில் வந்து ஒரு நாராயணியம் இருக்கும், இல்லை ஒரு ஹிந்து மதத்தோட புத்தகம் இருக்கும், ஏதோ ஒரு ஃபிலசாபிக்கல் புக்கு கையில் இருந்துகிட்டே இருக்கும். அவர்கிட்ட நான் சொல்லுவேன், எப்போ பார்த்தாலும் அதுக்குள்ளேயே இருந்தாக்கா அதில் என்ன இருக்குன்னு அதுக்குள்ளே உட்காந்துருக்கேன். ஒன்றும் எங்களுக்காக சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன இருக்குன்னு. பிறகு உனக்கு சொன்னால் புரியாது, உனக்கு தெரிஞ்சுக்கிற ஆசையம் இல்லை, விதண்டாவாதத்துக்காக கேட்குறேன், ஒரு நாளைக்கு உனக்கு தெரிய வரும், அப்போ புரிஞ்சுப்பேன் என்ன. அவர் போயிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது தெரிய வரணும்னு அது எப்படி எழுதி வச்சிருக்கு போல இருக்குது. அப்போது ஜஸ்ட் ஒரு இதாகிறதுக்கு முன்னாடி நாங்கள் பாம்பே போயிருந்தோம். அப்போது நம்ம ஹரிஜி, நம்ம சுவாமி கிருஷ்ணபெருமி சுவாமிகளோட பையன் அங்கே வந்து மட்டுங்கால இது பண்ணியிருந்தார், உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வீட்லேயும் எங்கள் ஃப்ரெண்ட் ஆத்தில் தான் தங்குவேன், அங்கே தான் சாப்பாடு அதெல்லாம் நடக்கும். வீட்லேயே இதோ கார்த்தால பூஜை எல்லாம் இருந்தது. எங்களை கூப்பிட்டா ஒரு நாளைக்கு போயிட்டு வந்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால போக முடியல. அப்போ ஒரு சிடி கொடுத்தாரு, அவர் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அந்த சிடியை நான் டிவியில் போட்டு நானும் என் ஹஸ்பண்டுமா உட்காந்துட்டு பார்த்தோம். பார்க்க பகவான் நம்ம போதேந்திராலோட சிடி அவர் பிரவச்சனம் பண்ணியிருக்கிற சிடி போயின்னு இருந்தது. போயின்னு இருக்கிறத எனக்கு இன்னமும் ஏதோ ஒரு ட்ராவல் நடக்கிறது மனசுக்குள்ள. அதை பார்க்க ஏதோ ஒரு ட்ராவல். பிகாஸ் எனக்கும் அதுக்கும் கொஞ்சம் தள்ளி இருந்தால் கூட எனக்குள்ளே ஏதோ ஒரு ஆழமாக உள்ள போகிற ஒரு ஃபீல் இருக்குது. அது பார்த்து முடிஞ்ச உடனே நான் கொஞ்சம் நேரத்துக்கு பேசவே இல்லை, பேசாமல் இருந்தேன். இதை வந்து நம்மளோட 25th ட்ராமா அனிவர்சரிக்கு, ஸோ இந்த பகவான் நம்ம போதேந்திராலோட ட்ராமாவை எடுத்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன். என் ஹஸ்பண்ட் கேட்குறாரு, உங்கள் 25th ஏன் இதை போடக்கூடாது அப்படின்னு. அப்படி ஒரு சிங்க் ஆச்சுங்க. பார்த்தீங்களா, இது வந்து என்ன பகவான் சிங்க் பண்ண வச்சிருக்கார், அப்படி சிங்க் ஆச்சு. ஐயோ நான் இப்போ தான் நினச்சேன், அதை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நம்ம வந்து பாம்பேலேருந்து சென்னைக்கு போனதுக்கப்புறம் நான் உனக்கு நிறைய டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறேன், வந்து நீ ட்ராமா பண்ணுறதுனா பண்ணலாம், உனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அது வந்தார், இவருக்கு உடம்பு சரியால, அது கதை வேறு மாதிரி ஆகிடுது. ஸோ கம்ப்ளீட்லி நான் வந்து என்னோட லைஃபே போயிடுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த உட்காந்துருந்தேன் அந்த வருஷத்துக்கு. அப்போது திருப்பி அகைன் அந்த பாம்பே ஃப்ரெண்ட் ஆத்துக்கு நாங்கள் திருப்பியும் இவர் போனதுக்கப்புறம் நாங்கள் போன போது அப்பா அவள் சொன்னால், அவர் ஆசைப்பட்டாரே மிஸ்டர் பாலசுப்ரமணியன் வந்து நீ ஏன் இந்த பகவான் நம்ம போதேந்திராவில் ரீகன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னா. பட் என்னோடய வாழ்க்கையே இப்போ எடுத்து பகவானாவது நாமாவது அப்படின்னு சொன்னேன் நான் அவள்கிட்ட. இல்லை அவருக்கு டெடிக்கேட்டடாக இருக்கட்டும், நீ அதை பண்ணு அப்படின்னா. அவருக்கு டெடிக்கேட்டடுன்னு சொன்ன உடனே அவருக்கு பிடிச்ச விஷயமாச்சு, எங்கேயோ எனக்கு ட்ரிகர் ஆச்சு. சரின்ட்டு ஊருக்கு வந்தேன், அவரை பற்றி ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன்.
பகவான் நம்ம போதேந்திரால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தாச்சு. உடனே போனோம். புஸ்தகங்கள்லாம் எங்கெல்லாம் கிடைக்கும், ராமநாமா வாங்கி இந்த இதில் இருக்க மாம்பழத்தில் அங்கெல்லாம் போய் கலெக்ட் பண்ணியிருந்தோம். கிரி ட்ரேடிங்கில் போய் அங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். எல்லாத்தையும் கொஞ்சம் வாசித்து எல்லாம் பண்ணினேன். ஒரு மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணின உடனே கோவிந்தபுரம் போகிறோம். கோவிந்தபுரம் தானே அவர், சரிட்டு கோவிந்தபுரம் போகிறோம். போயிட்டு அன்றைக்கி ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கும், ரொம்ப கூட்டம் கோவிந்தபுரத்தில். அப்போது இந்த ஸ்கிரிப்டை விட்டு அவகிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ண போகிறோம், அவர் போதேந்திராவை பற்றி ஸ்கிரிப்ட் இது, நீங்கள் அவர் பாதத்தில் வச்சு எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சரிட்டு அவர் பாதத்தில் வச்சுட்டார். இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வச்சுட்டு மேலே மேலே பூ அர்ச்சனை அப்படி கொட்டுறா பூவை பார்த்தா பூவோட சேர்ந்து ஸ்கிரிப்ட் அப்படி நழுகி கீழே வந்தது. உடனே அவர் எடுத்தார், உங்களுக்கு அனுகிரகம் ஆகிடுத்து, சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், நீங்கள் எடுத்துன்னு போங்கன்ட்டார். அவர் எடுத்துன்னு போங்கன்னு சொல்லிட்டார். போதேந்திரால் ட்ராமா ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுது. இனாகுரேஷன் இந்த ஊரில் இனாகுரேஷன் நாரதகான சபாவில் February 14 அன்னைக்கு இனாகுரேஷன். எனக்கு உள்ளுக்குள்ளே ஆசை, ஏன்னா அவர் 58வது காஞ்சிமட் பீடாதிபதி இல்லையா போதேந்திரர். அதனால எனக்கு அவ மடத்தில் போய் நம்ம ஜெயேந்திர பெரிவாள்ட்டையும் விஜயேந்திர பெரிவாள்ட்டையும் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும்னு ரொம்ப அடிச்சுக்கிறது மனசு. அப்போது நம்ம எங்கள் குரூப் எல்லாம் எங்களோட லேடிஸ் குரூப் இல்லையா, சரி நீ நினச்சிக்கிறது எல்லாருக்கும் இருக்குது, பட் ஒருவேளை நீங்கள் பொம்மநாட்டிக்கெலாம் சேர்ந்து மகான்களெல்லாம் பற்றி எழுதக்கூடாது இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அப்படின்னு ஒரு கொக்கி போட்டா. பயம் வந்தது எனக்கும். ஐயோ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, வாண்டான்னு சொல்லிட்டாருன்னா பண்ண முடியாது, பட் அதே சமயம் ஆசீர்வாதம் வாங்கிக்காமல் பண்ணுறதுக்கும் மனசு வரல. ஸோ மனசில் நினச்சிட்டு பரிபூர்ணமாக நினச்சுன்னுட்டேன், பெரியவாளே சரணம், நீங்கள் தான் உங்கள்கிட்ட நான் மனப்பூர்வமாக அதை ஆசீர்வாதம் வாங்கிக்க தான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணி 14 அன்னைக்கு ஈவினிங் இனாகுரேஷன் நாரதகான சொல்ல. உங்களுக்கு இனாகுரேஷனாக எவ்வளோ வேலை இருக்கும் ஒரு ட்ராமா அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஹெக்டிக்காக இருக்கும். 13 அன்னைக்கு காலம்பரை ஐ காட் ஏ கால் ஃப்ரம் சம்படி, அணுசக்தி பாலு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணினார். நான் அந்த மாதிரி ஸோ நான் காஞ்சிபுரம் மடத்துலேருந்து திரும்பி நான் ஊருக்கு போயின்னு மெட்ராஸ்க்கு வந்துட்டுருக்கேன், பெரியவா உங்களோட ட்ராமாவுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம்னு சொன்னார். தூக்கி வாரி போட்டது எனக்கு. என்னது இது பரிபூர்ண ஆசீர்வாதம், எப்படி எங்கே இப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ரியலி ஐ வாஸ் இன் டியர்ஸ். அந்த அவரை சொல்ல அவர் சொன்னால் இந்த மாதிரி மகானை பற்றி எல்லாம் நாடகம் போடுறதுக்கு மனுஷா இருக்காளா அப்படின்னு கேட்டார். அதை சொல்லிட்டு என்னை மடம் சார்பில் என்னை ட்ராமாவை நாளைக்கு அட்டன் பண்ண பார்க்க சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் குரூப்பில் சொன்ன உடனே நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் கிளம்பி நாங்கள் மடத்துக்கு போயிட்டோம். மடத்துக்கு போயிட்டு 2 பெரியவாளையும் பார்த்தோம். ஜெயேந்திர பெரியவாள் கேட்கவே வேண்டாம், அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிடுறார். ஜெயேந்திர பெரியவாள் அதுக்கு மேலே. அப்போ அவர் சொன்னார், கோவிந்தபுரத்தில் வச்சு தான் மகா பெரியவா என்ன மடத்துக்கு வரையா அப்படின்னு கேட்டார் என்ன அப்படின்னார். நான் இதை சொல்லலாமா பப்ளிக்கில்? என்ன கண்டிப்பாக சொல்லலாமே அப்படின்னுட்டு அவர் ட்ராயரை திறந்து ஒரு புக் எடுத்து கொடுத்து அதில் பிரசாதங்கள்லாம் வச்சு இதுவரை பற்றி ட்ராமா போடுங்களேன் அப்படின்னார். சரிட்டு அது பார்த்தா அந்த பிரசாதம் குங்கும பிரசாதம் ஃபுல்லாக எழுத்துலாம் மறைச்சுன்னு இருந்தது. இப்படி தள்ளிட்டு பார்த்து அதில் ஆதிசங்கரர்னு போட்டிருந்தது. அடாடா இப்படி ஒரு பாக்கியமா அப்படின்னு நினச்சிட்டு ஸோ அதை எடுத்துன்னு ஆற்றுல படித்து அதை அன்றைக்கே அந்த இனாகுரேஷன் அன்றைக்கே அடுத்தது ஆதிசங்கரரை பற்றி எங்களோட ட்ராமா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அன்றைக்கே நடந்துருத்தது. அப்புறம் உட்காந்து அதுக்கு சரி இதில் ஆதிசங்கரர் கதை மகா பெரிவாளை இப்படியாவது உள்ளே கொண்டு அந்த பஜகோவிந்தம்ங்கிற ஒரு கான்செப்டை பெரிவா ஆதிசங்கரர் எழுதின கான்செப்டை மகா பெரிவா வாயால் சொன்னால் எப்படி இருக்கும், அதுக்கு இன்னும் மகிமை ஜாஸ்தி இல்லையா அப்படின்ட்டு 2 பேருமே கம்பைன் பண்ணி எழுதிடலான்ட்டு அப்படி ஆரம்பித்தது தான் மகா பெரிவாளையும் ஆதிசங்கரையும் சேர்த்து வந்த பஜகோவிந்தம். சரி, இதுக்கு நீங்கள் காஸ்டிங் எப்படி அப்படியே தத்ரூபமாக செலக்ட் பண்ணியிருந்தேன்? அது அமைஞ்சதுக்கும் அது இல்லை, நம்ம என்னென்னா செலக்ட் பண்ணினா கூட அமையணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா. செலக்ட் பண்ணணும், நம்ம தான் செலக்ட் பண்ணணும். ஆனால் அது அமையிறது அவள் கையில் இருக்குது, அமைச்சு கொடுத்துட்றார். அப்படி நிறைய பேர் அப்போ மேக்கப் டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் பண்ணுவோம், யாருக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் பண்ணுற வழக்கம். பட் அது சூட்டபிளாக இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னாக்கா அவளால் வர முடியாது போச்சுன்னா 100 போடுவா, அதை விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது கூட நடந்திருக்கு ஒரு தடவை, அவளை மிஞ்சிற மாதிரி இருந்தது. இது யார் எப்படி உட்காந்துட்டு பண்ணினாலும் மகா பெரிவாள் அது அப்படியே அவள் பெரிவாளாவே இருக்கார். நான் அப்படியே அவர் ஒரு இடத்துல ஒரு சீன் வரும், அவர் தலையில் எலுமிச்சம்பழம் மாலையை போட்டு இப்படி புக்கு படிச்சுன்னு அப்படி உட்காந்துருப்பார். எனக்கு இங்கேருந்து இப்படி கத்தனம் போல இருக்கும், பெரியவான்னு கத்தனம் போல இருக்கும், அழுகியா வரும். இது சீன்ஸ் பார்க்கும்போது நமக்கே சிலுக்கிற மாதிரி தான் இருந்தது. பெரியவாளை நேரவே பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. இல்லை, இந்த ஆதிசங்கரர் கதை போடுற போது சில சபாக்களில் கூட எதிர்ப்பெல்லாம் இருந்தது. காஞ்சிபுரம் மடமே கிடையாது,
வந்து 5வது மடமே கிடையாது, ஒரு 4 மடம் தான் ஏறிவினார், நீங்கள் வந்து ஆச்சாரியாளுக்கு வருத்தப்படுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா. யார் பாப்பா அந்த கதையெல்லாம், எவ்வளோ பேர் போட்டுட்டா, எவ்வளோ பேர் பண்ணிட்டா, இந்த கதையை யார் பாப்பா அப்படிலாம் சொல்லி சொன்னார். பட் ஆனால் எங்களோட ட்ராமாவுக்கு வந்து நின்றுண்டு பார்த்தவாளுக்கு 2 கால் வச்சுக்கிறதுக்கு இடமில்ல, ஒத்த காலில் வச்சு மாத்திரம் நின்றுட்டு ஒரு கால் மடக்கிட்டு பார்த்துட்டு போயிருக்கா. அப்படி ஒரு கூட்டம் இன்னமும் வருது. இப்போ போட்டோம் ரீசெண்டாக, அங்கவும் அப்படிதான் ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பெரியவாளோட சார்ஜ் கூட பண்றது இல்ல, ஃப்ரீ தான். பட் ஃப்ரீயா இருந்தா கூட நிறைய பேர் வரணுமே, அதுவும் ஃப்ரீனா வரவே மாட்டா, என்னமோ போல இருக்கு அப்படின்னு நினைச்சு ஃப்ரீனா வரவே மாட்டா. போற போது பார்த்த மகிழ்ச்சியில நாங்க கேட்போம், இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம், என்ன தோன்றதோ உண்டியல்ல போடுற மாதிரி போடுங்கன்னு. அவ வந்து டிக்கெட் வாங்க முடியாதவளுக்கும் சேர்த்து 100 போட்டுட்டு போயிடுவான். இதுதான் கான்செப்ட். பட் அவரோட அனுகிரகம் அப்படிங்கிறது ஒரு தனி அனுகிரகம். அது குழந்தையிலேருந்து ஊறி வந்தது மனசுக்குள்ளே. வந்து இந்த பெரியவாளுங்கிறவர் எங்கேயோ போய் உள்ளே போய் உட்காந்துனுட்டேன். ஸோ அது எதாக இருந்தாலும் ஏதோ ஒரு கஷ்டமோ நஷ்டமோ எது சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் குதூகலமோ எதுவாக இருந்தாலும் உடனே பெரியவாச்சரணம் அதுதான் ஒரு தோன்றது நம்ம மனசுக்குள்ளே. சிவபெருமானோட அவதாரம் தானே ஆதிசங்கரோட அவதாரம் தானே மகா பெரிவா. அந்த மாதிரி ஒரு அவதார புருஷராக வந்து நமக்கெல்லாம் ஒரு பரிபாலனம் கிட்டத்தட்ட 1 வருஷம் வாழ்ந்து நம்ம வேதாந்தங்களுக்கும் பரிபாலனம் பண்ணிண்டு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி அந்த சன்னியாச தர்மப்படி வாழ்ந்து அதுலேருந்து விலகாமல் வாழ்ந்து வந்துட்டு இன்னைக்கு வந்து வேற வாழ்ந்துட்டு இருக்க நம்ம கண்ணுக்கு தெரியல. ரிசர்ச் பண்ணினோம். அதாவது இந்த இது எடுத்துக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து கணபதியோடது ஆதிசங்கருக்கு எடுத்துடணும், ஜெய் சங்கர். அப்புறம் வந்து நம்ம நொச்சூர் சுவாமிகளோட ஆத்ம தீர்த்தம். ஸோ அதுதான் நிறைய எடுத்து படித்தேன், ரொம்ப படித்தேன். அதில் இப்போ இந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து நீங்கள் எப்படி தியேட்டர் ஆர்டிஸ்டாகவே செலக்ட் பண்ணியிருக்கீங்களா? யாருமே அதில் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறா ஒத்துருமே கிடையாது. அவளை எப்படி நீங்கள் மோல்டு பண்ண? அதுதான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நாங்கள் ஆரம்பிச்சது ஒரு 35 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முன்னாடி. அட்வர்டைஸ் பண்ணல இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். தானே இந்த வேர்ட் ஆஃப் மவுத் அவள் வெளியில் போகும். இந்த மாதிரி நாங்கள் அவகிட்ட சொல்லுவா, அவள் நம்பர் வாங்கி நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணுவா, நீங்கள் வாங்கோ ப்ரொஃபைல் அனுப்புங்கோ அப்படிம்போம். ப்ரொஃபைலை கொஞ்சம் பார்ப்போம். ரொம்ப அதில் சூட்டபிளாக இருக்காது மாதிரி இருந்ததுன்னா சில பேர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்க மாட்டா, ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் இருக்காது. பட் இந்த டேலண்ட்டு பிரமாதமாக இருக்கும் டேலண்ட்டு. இன்ஃபேக்ட் எங்களோட குரூப்பில் நான் வந்து முன்ன பண்ண தெரியாத ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். அவள் வந்து எங்கிட்ட பின்னாடி வந்து சொல்கிறா, வந்து நான் நான் பாம்பேயில் உங்கள் ட்ராமாவெல்லாம் பார்த்துருக்கேன், பட் இன்றைக்கி முதல்ல என்னை பாருங்கோ, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் உங்களோட ட்ராமாவில் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு. பட் ஆனால் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, இந்த சான்ஸ் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு, என்னை பாருங்கோ, நான் அசோசியேட் பண்ண முடியுமா முடியாதா, என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படின்னு சொன்னான். சிறந்த அவளை திரும்பி பார்த்தேன். ஸ்டேஜ் அப்பியரன்ஸ்ன்னுட்டு ஒன்றும் பெருசாக இல்லை, பட் அவளை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளை முதல்ல ப்ராம்ப்டிங் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுட்டேன். ப்ராம்ப்டிங் பண்ணுறதுக்காக அந்த வேலையை ரொம்ப பிரமாதமாக செஞ்சுட்டு இருந்தா. பட் எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சுட்டு இருந்தா, அந்த வேலையும் நல்லா செஞ்சேன். அப்புறம் வந்து ஆக்சுவலாக ஒரு மெயின் கேரக்டர், ஒருத்தர் வீட்டில் நடக்கிற ஒரு சமையல்கார அம்மாவோட ஒரு ரோல் அது. எங்களோட ஒரு மாலதின்னு ஒரு லேடி இருப்பா, அவள் தான் பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப காமெடி சென்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு சமையல்காரி. அந்த ரோல் பண்ணிட்டு இருக்கிறது சடனாக அவளுக்கு அமெரிக்கா போக வேண்டிய ஒரு இது வந்துடுத்து. அப்போது ஷீ ஹர் செல்ஃப் சஜஸ்டட், நீ வந்து இப்போ ப்ராம்ப்டிங் பண்ணுறாளே அவளை ட்ரை பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மொல்ல இவ பண்ணுவாளா மாட்டாளான்னு தெரியுது. மொல்ல போய் கேட்டேன், பண்ணுறேன் என்னன்னா, யூ ஒன்ட் பிலீவ், ஃபஸ்ட்டு அந்த ட்ராமாலேயே மயிலாப்பூர் அகாடமி அவார்டு வாங்கிட்டான். அந்த டேலண்ட்டு, அந்த டெடிக்கேஷன் இல்லையா? ஸோ அவளோட அந்த போடுற அந்த உழைப்பு, அவள் சொல்லுவா, அங்கேருந்து இங்கே அண்ணா நகரில் இருப்பா. எங்களுக்கு ட்ராமாவுக்கு வரப்போது இந்த என்ன ஆட்டோ, ஷேர் ஆட்டோவில் தான் வருவாள். ஷேர் ஆட்டோவில் உட்காந்து தானே டைலாக் மிஷினே வருவாளாம் வர வழியெல்லாம். அவளும் கொஞ்சம் நகர்ந்து போய் உட்காந்துப்பாலாம், இது கொஞ்சம் கைண்ட கேஸ் போல இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அந்த டெடிக்கேஷன், அந்த டயலாக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ணி அங்கே இமோட்டும் கரெக்டாக பண்ணணும். சும்மா ஒப்பிக்கிற மாதிரி இருந்தாலும் எடுக்காது. ஸோ அதனால உங்களுக்கு அதெல்லாம் செலக்ட் பண்ணி அப்படியே தான் நம்ம பண்ணுறோம். இந்த ட்ராமாலாம் எடுக்கும்போது நிறைய உங்களுக்கு வந்து மிரக்கல்ஸ் மாதிரி நடந்திருக்கேன். இப்போ இதுலேயே போதேந்திராலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, போதேந்திரால ஆக்கிறதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற பண்டிட் இப்போ பீடாதிபதி, இவளை செலக்ட் பண்ணணும், அந்த பீடாரோகணம் பண்ணி வைக்கணும். பீடாரோகணம் பண்ணி வைக்கணும்னா அது எப்படி என்ன எதுன்னு தெரியாது, அதுக்கு என்ன மந்திரம்னு தெரியாது, அது எப்படி பண்ணுவா, அதெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருக்கோம், பார்த்ததெல்லாம் இல்லை. எங்களுக்கு பாம்பேயில் பண்டிட் கௌரி சங்கர்னுட்டு
PhD இன் சான்ஸ்கிரிட். அவர் வெரி லேர்னட் பர்சன். நல்ல எல்லா இடத்துலையும் போய் இதெல்லாம் வேதங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குற அந்த மாதிரி ஒரு வேத வித்து எங்களுக்கெல்லாமல் எங்கள் ஆத்துக்கெல்லாம் வந்து பண்ணியிருக்கார். அப்போ அவரை கேட்டால் எனக்கு நிறையான கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ட்டு இப்படி நினச்சிட்டே இருக்கும். அதுக்குள்ளேயே என்னோட ஃப்ரெண்டு சொன்னேன் மாலதி, அவரெல்லாம் போய் கேட்டேன்னா அவரெல்லாம் எங்கே சொல்லுவாரா தெரியாது, அவரோ பாம்பேயில் இருக்க, அதெல்லாம் விட்டுடும் ஞானம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓன் பிலிவ் அன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணி நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டுருக்கேன், உங்களை வீட்டுக்கு வர எப்போ வந்து பார்க்குறது அப்படின்ட்டு. இது எப்படி நடக்கும்? நடந்தது. அவரை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு உட்காந்து எல்லாம் சொன்னோன்னே கரெக்டாக ரிக்வேதிக் இல்லையா மடம், ஸோ அதெல்லாம் பண்ணி எப்படி வந்து அதை அந்த தண்டத்தை வச்சுன்னு எப்படி பீடாரோகணம் பண்ணுறத என்னெல்லாம் சொல்லுவா அப்படிங்கிறதெல்லாம் அழகாக வரிசையாக எழுதி கொடுத்து எல்லாமே நானும் அவர் சொல்ல ஒரு மாதிரி எழுதினுட்டேன். அவர் சொல்ல அவரோ பெரிய பண்டிட், நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரிலாம் எழுதினுட்டோம். அங்கே டப்பும் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு டப் பண்ணுற போது பின்னாடியுமா இருக்கும் இல்லையா, ஸோ இதை முன்னாடி பண்ணிவிடுவோம், அதை பின்னாடி பண்ணிவிடுவோம், அதெல்லாம் இருக்கே பண்ணிட்டோம். பட் எதை எங்கே உட்காக்கணும்னு தெரியல, திருப்பி டவுட் வந்துடுச்சு. அதே எங்கள் பாம்பே தாரா ஸ்ரீனிவாசன் நாங்கள் தான் டப்பிங் ஸ்டூடியோவில் உட்காந்துருக்கோம். உட்காந்துட்டு ஞானம் இப்போ பண்ணியாச்சு, எது முன்னாடி வரணும், எந்த ஸ்லோகம் பின்னாடி வரணும் ஒன்றுமே தெரியல. உட்காந்துட்டு குழம்பின்னு இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி வருஷப்படுத்தி வச்சுருக்கோம். இதை உட்காந்துட்டு இதை போய் திருப்பி பண்டிட் கௌரி சங்கர்கிட்ட போய்ட்டு அவர் என்ன நினச்சிப்பார், இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்திருக்கோம், கோட்டை விட்டுருக்கா பற்றியா அப்படின்னு நினச்சிக்க மாட்டாரா? இப்போ எப்படி அவர்கிட்ட போய் கேட்கறது? இப்போ இது கரெக்டாக இதை வந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்ததை இன்னொருத்தரை போய் கரெக்ஷனும் பண்ண முடியாது. இப்படியே உட்காந்து நாங்கள் பேசிட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். அவர்கிட்டேருந்து ஃபோன் வருது, எல்லாம் கிரமப்படி தான் இருக்குது, கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்படின்னு ஆக்சுவலி ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னாக்க வந்து தெரியாது எனக்கு, நான் உங்ககிட்டேருந்து எனக்கு கால் வந்ததுங்கிற, நான் ஒன்றுமே பண்ணவே இல்லை. எப்படி பை மிஸ்டேக் நான் அந்த நம்பர் எங்கேயோ இருக்கு, அந்த நம்பர்ல எப்படி போச்சு? அவர் எங்களோட கான்வர்சேஷன் அத்தனையும் எங்க கேட்டிருக்காரு. அவர் கேட்டுட்டும் எங்களுக்கு பதில் சொல்றாரு, எல்லாமே கரெக்டா பண்ணியிருக்கேலே, குழம்பவே வேண்டாம், நான் எல்லாம் சொல்றேன், நீங்க 100 வாட்டி வேணாலும் போட்டு பாருங்க, எல்லாம் நான் சொன்னபடியே தான் பண்ணியிருக்கேன் நீங்க அப்படின்னு சொல்றாரு. இது என்ன மிராக்கல்? எப்படி நடக்கும் இது? இதுவரை நின்னை சரணடைந்த நிகழ்ச்சியில் கலைமாமணி பாம்பே ஞானம் அவர்களின் உரையாடலை நாம் ரசித்திருப்போம். இந்த அனுபவம் மீண்டும் அடுத்த வாரம் தொடரும்.